ஸோ வெல்கம் டு வேதாந்து சேனல் பசங்களா. இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் பை த வே, இனிமே நம்மளோட சேனலில் கொஞ்சம் பிஸியாகவே இருங்க. கிளாஸஸ் முடிச்ச உடனே, ஸ்கூல்ஸ் முடிச்ச உடனே லைவ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃப்ரம் நம்மளோட இந்த ஜேர்னி வந்துட்டு பப்ளிக்குக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா மேம்ஸ் அண்ட் எல்லா நம்மளோட சார்ஸ் எல்லாமே யுனைட்டாக சேர்ந்து பண்ணுறோம். ஸோ பசங்களா, இதை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இந்த இதுலேயே வந்து நான் ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ப்ளீஸ் ஓப்பன் இட். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. நம்மளோட பாக்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் இட் ட்ராமா? சாப்டர் 6ஓட ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ். இது இல்லாத ஒரு 5 மார்க் பேஜை நம்ம பார்க்க முடியாது. வெக்டார் மெத்தட் வச்சு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸிடாப்பா. இதுக்கான ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி 2 ஆங்கிளை டினோட் பண்ணணும். 2 பேர்த்த மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஒரே இடத்துல இருக்கும். சரி, மைனஸ்ன்றனால 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? திக்னஸை கொஞ்சம் பெருசாகவே வச்சுப்போம், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. ஓகேவாடாமா? ஸோ நான் ரெண்டுமே வந்துட்டு ஐம் ஃப்ரேமிங் லைக் திஸ் இஸ் மை ஆல்ஃபா. ஓகேங்களா? அதே அளவை நான் இப்படி ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக தானே வரும். ரைட் ஆடாமா? ஸோ see this white, ஐம் ரைட்டிங் white with this one. இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா, இது வந்து சம் ஏ பாயிண்ட், இது வந்து சம் பி பாயிண்ட். சரிங்களா? இப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டதுனால நான் என்னென்ன எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஏ வெக்டார். ஓகேங்களா? ஓஏ வெக்டாரை நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அதோட மாடுலஸ் வேல்யூ ஏ. அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி. கரெக்ட்? அதே மாதிரி ஓபி வெக்டாருக்கு தேவைப்படுறத பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஏன் பி ஆர் யூனிட் வெக்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A and B are unit vector. Unit vector na என்னடாமா? Unit vector which indicates mod A, mod B, அதோட வேல்யூ வந்து 1. இப்போ தான் நம்ம எடுத்துக்கிறோம், இனிமேல் தான் இந்த கதையெல்லாம். OA வெக்டார்னா A வெக்டார், OB வெக்டார்னா B வெக்டார். சரியா? இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்னமோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். ஃபஸ்ட்டு நான் அந்த பியை டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஏயை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பிக்கு சிமிலர்லின்னு போட்டு அதே வேலையை செய்கிறேன். சரியாடாமா? இப்போ ஏக்கு என்ன பண்ணுறேன்னா, சும்மா இல்லாமல் அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் ஒன் ஸ்ட்ரெயிட்டான லைனை ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி. சரிங்களா? பர்பெண்டிகுலர் லைன். ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா இந்த லைனை வந்து நான் எல்லுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓ. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஓலேருந்து ஏக்கு போகலாம், இல்லைன்னா ஓலேருந்து எல் போய் எல்லேருந்து ஏ போகலாம். ஓகேவா? இந்த கதையை நான் இங்கே எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்? ஸ்ட்ரெயிட்டாக நான் ஓலேருந்து ஏக்கு போகலாம், இல்லைன்னா ஓலேருந்து எல் போய் எல்லிருந்து ஏக்கு போகணும். ரைட்? இப்போ இந்த ஓஎலோட லென்த்தை நீங்கள் சொல்லணும். சரியா? ஓஎலோட லென்த் நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், இதோட மாடுலஸ் வேல்யூ இந்த 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 ஏங்கிறது சம் பாயிண்ட்ராமா. ஏங்கிறது ஒரு பாயிண்ட். இதோட மாடுலஸ் வேல்யூ 1 அண்ட் ஆங்கிள் வந்து தீட்டா. மாடுலஸ் 1 ஆங்கிள் தீட்டா. இதை நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே படிச்சிருக்கீங்க. அது யாருக்கு ஈக்குவல்? அப்போ இது வந்து காஸ் ஆல்ஃபா கம்மா சைன் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இப்படி தான் உங்களோட கோஆர்டினேட்டே இருக்கும். ஏன்னா மாடுலஸ் வேல்யூ எதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஆர்என் தீட்டா வச்சு பாயிண்ட்டாக நம்மளால் எழுத முடியும். ஸோ திஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபாவும் இந்த ஸ்டாண்டிங் டிஸ்டன்ஸ் வந்து சைன் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல். டிஸ்டன்ஸ் தான். கரெக்டாக? நம்ம டிஸ்டன்ஸ் கூட வெக்டாராக எழுதணும். ஸோ இது என்னது? இது வந்து நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை ஐ வச்சு சொல்லுவோம், ஒய் கோஆர்டினேட்டை ஜே வச்சு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ வெக்டார். புரிஞ்சுதாடாமா? எஸ். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இந்த கதை புரிஞ்சிச்சுன்னா அப்படியே டிட்டோ அப்ளை ஃபார் எம். அப்படியே டிட்டோ அப்ளை ஃபார் எம். பிக்கு இது பி அண்ட் திஸ் இஸ் எம். இதுவும் இங்கே தான் இருக்குது, ஆனால் இதோட ஆங்கிள் பீட்டா. அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? காஸ் பீட்டா கம்மா சைன் பீட்டா. சரியாடாமா? அதை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். நீங்கள் சில விஷயத்தை இங்கே எழுதிக்கலாம். ஹவு குட் யூ ரைட் லைக் ஓஎல் வெக்டார்னா யார்? காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார்
அண்ட் எல்ஏ வெக்டார்னால் யார்? சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ ஏ வெக்டார் இஸ் equal to cos alpha I plus sin alpha ஜேக்கு ஈக்குவல். சிமிலர்லி யூ கேன் டூ திஸ் ஒன். நான் ஓபியை ஸ்ட்ரைட்டாக போகலாம், இல்லைனா ஓ டு எம் போய் எம் டு பி போவேன். கரெக்டாக? ஸோ ஓஎம் வெக்டாருங்கிறது நத்திங் பட் காஸ் பீட்டா ஜே ஐ வெக்டார் அண்ட் எம்பி வெக்டாருங்கிறது நத்திங் பட் சைன் பீட்டா ஜே வெக்டார். ஓகேவாடாமா? அப்போது பி வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? காஸ் பி வெக்டார் ஐ ப்ளஸ் சைன் பி பீட்டா வெக்டார் ஜே. அவ்வளோதாண்டா பசங்களா. இந்த கதை புரிஞ்சிச்சுல? டயக்ராமுக்கு ஒரு மார்க், இது வரைக்கும் எழுதுனது எல்லாத்துக்கும் ஒரு மார்க். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தேவையான வேலைகளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ அண்ட் பியை தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நான் இங்கே கீழே எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே என்ன பண்ணணும்? காஸ் அப்ளை பண்ணணும். காஸ்னா டாட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ காஸ் மீன்ஸ் இட் இஸ் டாட் ப்ராடக்ட். ஸோ ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட். இது யாருக்கு ஈக்குவல்? இது வந்து பார்த்தீங்கன்னா mod A mod B cos of angle between A and B. A வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். புரியுதாடாமா? லைக் க்ரீன் லைன். ஓகேவா? இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நீங்கள் சொல்லணும். ஃபுல்லாக ஆல்ஃபா, இது வரைக்கும் பீட்டா. அப்போ இது எவ்வளோ? இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ அதை தான் நீங்கள் இங்கே எழுதுவீங்க. It is alpha minus beta. இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஸோ இது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது நம்பர் 1 ஈக்குவேஷன். அடுத்தது இவங்க ஸ்ட்ரெயிட் அதே டாட் ப்ராடக்ட் தான். டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவீங்க? ஐ கோஃபிஷியண்ட்டை, இங்கே இருக்க ஐ கோஃபிஷியன்ட், இங்கே இருக்க ஐ கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்க கோஃபிஷியன்ட், இங்கே இருக்க கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணும். கோஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். அவ்வளோதாண்டா பசங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. From 1 and 2. From 1 and 2 they are equal. So hence proved. ஓகேங்களா? ஸோ பசங்களா, இதே டயக்ராமுக்கு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னன்றதை கண்டுபிடிங்க. சைனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு பண்ணிட்டீங்களோ இப்போ இந்த செகண்டே பண்ணி முடிச்சிட்டேன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ உங்கள் லைக்ஸை வச்சு தான் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அப்படின்றத நான் கெஸ் பண்ணுவேன். ஸோ பை பை எவ்ரிவன்.